ஜோதிட கலையில ஒரு பிரிவு தான் எண் கணிதம். இந்த பயன்பாடு பிறந்த குழந்தைக்கு பெயர் வைப்பது மூலம் சிறு அல்லது பெரிய வர்த்தக நிறுவனங்களுக்கும் பெயர் வைப்பது வரை பரந்து விரிந்து உள்ளது. நியூமராலஜி எனப்படும் எண்கணித கலையில் மொத்தம் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை பேசிக் நியூமராலஜி, ஆஸ்ட்ரோ நியூமராலஜி, ஹிப்ரோ பிரமிட் நியூமராலஜி, காம்பினேஷன் ஆஃப் போத் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் பிரமிட் நியூமராலஜி. இந்த வகைகளை பற்றியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது இன்னைக்குதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா உங்களுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோவும் இருக்கு. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் குறிப்பிட்ட அதிர்வலைகள் இருக்கு. இதை சிறப்பா வடிவமைக்கிறதுனால நம்ம வாழ்க்கைய முழுக்க வெற்றிகரமா கொண்டு போக முடியும். இது இன்னைக்கு இருக்க பிரபலங்கள்ல முக்கியமான பிசினஸ் துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. Astrology Secrets நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இந்த வீடியோல நம்ம 4 வகையான எண்கணித முறைகளையும் ஒற்றுமை, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை பத்தி பார்க்கலாம். A முதல் Z வரை குறிக்கக்கூடிய எண் மதிப்பு எதுவுமே மாறாது இந்த 4 முறைகள்லயும். அதன் வேறுபாடு என்னன்னா, எந்த முறையை நாம் பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்பதான் நம்மளுடைய வெற்றி மாறுபடும். பேசிக் நியூமராலஜியை பொறுத்தவரையில் 35% நபர்களுக்கு மட்டுமே 100% வெற்றியை தரும். இரண்டாவது வகையான ஆஸ்ட்ரோ நியூமராலஜி மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்போது 70% நபர்களுக்கு 100% வெற்றியை தரும். ஹிப்ரோ பிரமிட் நியூமராலஜி இது 3வது வகை. இந்த 3வது வகையை நீங்க பயன்படுத்தும் போது 35% நபர்களுக்கு மட்டுமே 100% வெற்றியை தரும். கம்பானிசன் ஆஃப் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் பிரமிட் நியூமராலஜி இது ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணி நீங்க பார்க்கும்போது 100% நபர்களுக்குமே 100% வெற்றியை தரும். இந்த 4 வகை எண்கணித முறைகளை குறித்து எளிய விளக்கங்களை சுருக்கமா பார்க்கலாம். பேசிக் நியூமராலஜி ஏன் வெறும் 35% நபர்களுக்கு மட்டுமே 100% வெற்றியை தருகிறது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய பிறந்த தேதியை குறிக்கக்கூடிய பிறந்த எண் மற்றும் பிறந்த தேதி, மாதம், வருடம் இதை எல்லாத்தையும் கூட்டினா அவங்களோட விதி எண் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த எண்ணில் தான் பெரும்பாலும் பெயர் தேர்வு செய்யப்படுகிறது. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 50,000 to லட்சக்கணக்கில் குழந்தைகள் பிறந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லா அனைவருக்குமே ஒரே விதி எண் தான் வரும். அதன் அடிப்படையில் நீங்க பேர் தேர்வு செய்யும் போது கண்டிப்பா அது முழுமையான பயனை தராது. ஏன்னா அத்தனை உதாரணத்துக்கு ஒரு நாள்ல ஒரு 5000 குழந்தைகள் பிறக்குது ஒரே நேரத்துலனா அந்த 5000 குழந்தைகளுக்கும் ஒரே விதி எண் தான் இருக்கும். அதன் அடிப்படையில நீங்க பேர் வைக்கும் போது அது துல்லியமான பலனை தருமா அப்படின்னா தராது. வெறும் 35% மட்டுமே வெற்றியை தரும். இது ஏன் குறையுது அப்படின்னா, ஒரு மாசத்துல ஒரே மாதத்துல குறைந்தது 3 முறையாவது அவங்க விதி எண் வரும். அதாவது 6, 15, 24 தேதியில பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் விதி எண் என்பது ஒன்றாகவே இருக்கும். சுமார் 1.5 லட்சம் குழந்தைகள் ஒரே மாதத்துல ஒரே எண்ணை குறிக்கும் தேதியில பிறக்கும் போது அனைவருக்கும் ஒரே எண்ணில் பெயர் தேர்வு செய்வது என்பது துல்லியமான பலனை தராது. அடுத்தது 2வது வகை ஆஸ்ட்ரோ நியூமராலஜி. இந்த வகை எண்கணித முறையை பயன்படுத்தும் போது 70% நபர்களுக்கு 100% வெற்றியை தருகிறது. எண்கணித நிபுணர் ஜோதிடத்திலும் நல்ல ஞானம் பெற்று இருந்தால் மட்டுமே இந்த முறையை கையாள முடியும். ஒரே தேதியில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அல்லது ஒரே எண்ணில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அனைவரும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பிறப்பதில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நேரம் மற்றும் இடத்திற்கேற்ப கிரக நிலைகள் என்பது தனித்தன்மை உள்ளதாக அவர்கள் ஜாதகத்தில் காண முடியும். இதன் அடிப்படையில் மட்டுமே அனைத்து கிரகங்களின் வலிமைகளையும், ஆதிபத்தியங்கள், கிரகக்காரத்துவம், பாவக்காரத்துவம், ராசிக்காரத்துவம், 27 நட்சத்திரங்கள் ஏற்படுத்தும் தொடர்புகள், சூரியன் நிற்கும் பாகைக்கு கிரகங்கள் உள்ள பாகைக்கும் இடையே உள்ள இடைவெளி போன்றவற்றை துல்லியமாக அறிந்து அதிர்ஷ்டம் தரும் பெயரை தேர்வு செய்து தர முடியும். அடுத்ததாக 3வது முறை ஹிப்ரோ பிரமிட் நியூமராலஜி. இந்த வகையை குறிக்கும் எண்கணித முறை 35% நபர்களுக்கு மட்டுமே 100% வெற்றியை தரும் என்று கூறியிருந்தோம். பெயர் எண்ணில் வெற்றி அதில் உள்ள சூட்சம எண்ணில் அடிப்படையில் உள்ளது. பெயர் எண்ணுக்கும் உறுதுணையான சூட்சம எண் இருக்க வேண்டும் என்பதே இதன் அடிப்படையாகும். கம்பானிசன் ஆஃப் போத் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் பிரமிட் நியூமராலஜி. 100% நபர்களுக்கும் 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய மிக துல்லியமான, வலிமையான, உறுதியான, வெற்றியை
முழுமையாக உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய எண்கணித முறை இது மட்டுமே ஆகும். இரண்டாவதாக குறிப்பிட்ட ஆஸ்ட்ரோ நியூமராலஜி மற்றும் மூன்றாவதாக குறிப்பிட்ட ஹிப்ரோ பிரமிட் நியூமராலஜி முறையை இணைத்து பார்ப்பதே இந்த முறையின் நோக்கமாகும். இதனால் நீங்கள் சிறந்த துல்லியமான சரியான பலனை தேர்வு செய்ய முடியும். நல்ல வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடையூறை மாற்றிக்கிறதுக்கும் இந்த முறை மட்டுமே உங்களுக்கு உபயோகப்படும். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆஸ்ட்ரோ சீக்ரெட்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பெறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.